வணக்கம் நண்பர்களே. இன்று நம் வாழ்க்கையின் அடிப்படையான ஒன்றான உணவின் மதிப்பு பற்றி ஒரு சிறிய கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பரமன் என்ற சிறுவன் இருந்தான். ரொம்ப ஏழ்மை. பள்ளிக்கு பிறகு ஒரு ஹோட்டல்ல பாதி நேர வேலை செய்து வந்தான். அவன் சாப்பிடுவது வாடிக்கையாளர்கள் விட்டு போன உணவு. அன்று ஒரு நாள் ஹோட்டலில் அதிக உணவு வீணானது. பரமனுக்கு கண்ணீர் வந்தது. ஏன் இந்த உணவு வீணாகிறது? ஏன் இந்த உணவை ஏழைகள் சாப்பிட முடியாது? அவன் கேட்டது ஹோட்டல் உரிமையாளரிடம். அவர் சிரித்தார். பசி தெரியாதவன் உணவின் மதிப்பு உணர மாட்டான். அந்த வார்த்தைகள் பரமனின் மனதில் பதிந்து போனது. அந்த நாளிலிருந்து பரமன் ஒரு மாறுபட்ட பாதையை தேர்ந்தான். வீணாகும் உணவுகளை சேகரித்து பசிக்கு தவிக்கும் மக்களுக்கு உணவாக கொடுத்தான். ஒரு நாளில் 5 பேருக்கு, பிறகு 10 பேர், 100 பேர். இப்பொழுது அறம் உணவகம் என்ற பெயரில் பசியின் மீது போர் நடக்கிறது. ஒரு சிறிய பசிக்கும் சிறுவன் இன்று நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கும் உந்து சக்தியாக இருக்கிறான். நண்பர்களே, உணவுக்கு மதிப்பு கொடுங்கள். உணவை வீணாக்காதீர்கள். பகிருங்கள். பசிக்கு பதிலாக பரிவை கொடுங்கள். ஏனெனில் உணவு என்பது வாழ்க்கை. வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். நன்றி.